ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸில் 11th புக்கில் 7th லெசன் இந்திய பொருளாதாரம் பார்க்க போகிறோம். இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும். இதை சொன்னது சுந்தர் பிச்சை. இவர் யாரு? கூகுளோட சிஇஓ. இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் அப்படின்னு சொன்னவர் சுந்தர் பிச்சை, சிஇஓ கூகுள். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்குது, முன்னேற்றம் இருக்குது, இந்திய பொருளாதாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய பொருளாதாரத்தோட பலம் என்ன, பலவீனம் என்ன, பொருளியல் அறிஞர்களோட சிந்தனையாளர்களோட பங்களிப்பு, அதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். இப்போ வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்த நாட்டோட வருமானத்தால் தான் அளவிடுறோம். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா பொதுவாக ஒரு நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டா கூட அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியால தான் குறிப்பிடப்படுகிறதா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது ஜிடிபி. ஜிடிபினா என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போ அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன? ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த பண மதிப்பு. ஒரு நாட்டுக்கு உள்ள ஒரு ஆண்டுல அந்த நாட்டின் எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு தான் ஜிடிபி. அப்ப பொருளாதார முன்னேற்றம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மட்டும் குறிப்பிடாம அதோட ஒரு 3 சேர்க்குது. அப்போ ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது பொதுவாக அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டும் குறிப்பிடப்படுவதின்றி அந்நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நலவாழ்வையும் உள்ளடக்கியதாகும். வாழ்க்கை தரம்னா என்னன்னு தெரியுமா நமக்கு? வாழ்க்கை தரம் அப்படின்றது மொத்தம் 3 அலகுகளை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு என்ன? மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இன்னொன்னு வாழ்க்கை தர குறியீடு, PQLI, பீப்புள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இன்னொன்னு மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, GNHI, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். அடுத்து இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற தொடரை 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே ஜிங்கே வாங்சுங் என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட பூட்டான் நாட்டோட 4வது மன்னரான ஜிக்மே ஜிங்கே வாங்சுங் 2வது வருஷம் 72வது வருஷம் உருவாக்குறாரு. அவர் மொத்தம் 4 விஷயங்களை சொல்லியிருப்பார். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுக்கு நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாரு. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு எதெல்லாம் உள்ளடக்கியது? நிலைத்த முன்னேற்றம், நிலையா முன்னேறி இருக்கணும், சுற்றுச்சூழல்ல பாதுகாப்பு இருக்கணும், நம்மளோட கல்ச்சரையும் சேர்த்து வளர்க்கணும், கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாரு. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தோட அடிப்படையில தான் உலக நாடுகளை வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் என்று வகைப்படுத்துகின்றன. இப்ப வளர்ந்த பொருளாதார நாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தங்களோட தொழில் அந்த நாடுகள் தொழில்மயமானவையா இருக்கும். அதோட வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளா இருக்கும். வளங்களை முழுமையா பயன்படுத்துறதுனா எப்படி? அங்க இருக்கிற மக்களையும் சரி, அங்க இருக்கிற வளங்களையும் சரி, எல்லாத்தையுமே முழுமையா பயன்படுத்துற நாடுகள். எடுத்துக்காட்டு அமெரிக்கா ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு கப்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். கப்ஜி. அது என்ன கப்ஜி? கா கா கே கப்ஜில KAPJI தான் கப்ஜி. கே கனடா, ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பி பிரான்ஸ், ஜே ஜப்பான், ஐ இங்கிலாந்து. ஓகேவா? இதெல்லாமே வளர்ந்த நாடுகள். வளர்ந்த நாடுகள்ன்றது முழுமையாக பொருளாதாரத்துல முன்னேறிய நாடுகள் என்று குறிப்பிடுகின்றன. இதே மாதிரி தன் வளங்களான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் இவங்களையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குறைந்த தள வருமானம் கொண்ட நாடுகள்
அல்லது வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க யாரு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட அண்டை நாடுகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்காங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா வந்துட்டு கொஞ்சம் ஏழ்மையான நாடு தான் நமக்கு தெரியும். இப்ப நம்ம இந்தியாவோட சாரி தமிழ்நாடோடன்னு சொல்லிட்டேன். இந்தியாவோட அண்டை நாடுகள் என்ன? அ ரைட் சைட்ல பங்களாதேஷு, அதுக்கடுத்து வந்துட்டு மியான்மரு, அ லெஃப்ட்ல பாகிஸ்தான், இந்தோனேஷியா, ஆம் இந்த நாடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பாகிஸ்தானு, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா இந்த நாடுகள் எல்லாமே முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய அப்படின்லாம் சொல்லலாம். இல்லாட்டி 3ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம். ஒண்ணு முன்னேற்றம் அடைஞ்ச நாடு, இன்னொன்னு முன்னேறி கொண்டிருக்கும் நாடு. இது வந்து முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய அப்படின்றப்ப முன்னேற்றம் அடையாத நாடுன்றது தான் 3ஆம் உலக நாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம் இந்த ஜிடிபி தரவரிசைப்படி ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்னா என்னது? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அவங்க வந்துட்டு ஜிடிபியோட தரவரிசை 10 குடுத்துருக்காங்க பாருங்க. அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்தியா, இத்தாலி, பிரேசில், கனடா. இதுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றோம். அதாவது ஏசி, ஜேஜே, ஐபி, ஐஐபி, கே. ஏசி, ஜேஜே, ஐபி, ஐஐபி, கே. இப்ப வந்து ஏசி அப்படின்னா அமெரிக்கா, சீனா. ஜேஜே அப்படின்னா ஜப்பான், ஜெர்மன். ஐபி அப்படின்னா இங்கிலாந்து, பிரான்ஸ். ஐஐபி அப்படின்னா இந்தியா, இத்தாலி, பிரேசில். ஐஐபி போட்டுக்கணும். அடுத்து கே வந்து கனடா. அப்போ இதுல இருந்து இந்தியாவுக்கு எத்தனாவது பிளேஸ்? 7th பிளேஸ். அப்போ உலகின் வலிமையான பொருளாதாரங்கள் வரிசையில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள்ல 7% ஜிடிபியும் எவ்வளோ சொல்றாங்க? 7% சொல்றாங்க. 7% வந்துட்டு பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை பிடித்திருக்கிறது. ஜிடிபில 7வது இடம் 7%யும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமது வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும், நிலையானதாகவும் இருப்பதுடன், வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் பெருமளவு கொண்டிருந்தாலும், பின்தங்கி இருப்பதற்கான சில அறிகுறிகளும் காணப்படுகிறது. இப்ப வந்து ஒரு முன்னேறிய நாடோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல அந்த நாட்டோட நாட்டு வருமானம் உயர்ந்திருக்கும். உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி. நாட்டு வருமானம் எப்படி இன்கிரீஸ் ஆகும்? தனிநபர் வருமானம் இன்கிரீஸ் ஆனா, உயர்ந்த தனிநபர் வருமானம். வருமானம் இன்கிரீஸ் ஆனா, வாழ்க்கை தரம் இன்கிரீஸ் ஆகும். இந்த தனிநபர் வருமானம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு, முழு வேலை வாய்ப்பு இருக்கணும். தொழில்துறையில ஆதிக்கம் இருக்கணும். உயர் தொழில்நுட்பம், ஹை டெக்னாலஜி இருக்கணும். தொழில் செறிவு இருக்கணும். நம்ம வந்து டெவலப்பான கண்ட்ரினா, அதிக நுகர்ச்சி நிலை, நெறைய பொருட்கள் வாங்குவோம். அதிக நகரமயமாதல், அப்போ சீரிய பொருளாதார வளர்ச்சி அடையும். சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல்ல நிலைத்தன்மையா இருப்போம், நல்ல ஆட்சியிலயும் இருப்போம். இதான் வந்து முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பொருளாதாரத்தோட பலம், பலவீனம் பார்க்கலாமா? இந்திய பொருளாதாரத்தோட வலிமை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்துட்டு ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதோட பொருள் என்ன அப்படின்னா, தனியார் துறையும், பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது. கலப்பு பொருளாதாரம்னா என்ன? தனியார் துறையும், பொதுத்துறையும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றது தான். இப்ப வந்துட்டு இந்த பொதுத்துறைக்கு கீழ என்ன இருக்கும் அப்படின்னா, அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் இருக்கும். அதே மாதிரி பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சியும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனால் தனியார் துறையும், பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ இணைந்து செயல்பட ஏதுவாக இருக்கிறது. இப்போ இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது யாரோட ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, நேருவோட ஐடியாலஜி. அடுத்து வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியால அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருவதால், வேளாண்மை பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால வந்துட்டு 60% மக்கள் வந்துட்டு தங்களோட வாழ்க்கை ஆதாரமாகவே வேளாண்மைய தான் கொண்டிருக்காங்க. ஆனா வேளாண்மை வந்து ஜிடிபில 17% பங்களிப்ப மட்டும் தான் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் வேளாண்மையில இந்தியா வந்து தன்னிறைவை அடைஞ்சது அல்லாம, உபரி உற்பத்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளின் தோல் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிகத்தின் மூலம் நமது பொருளாதார வளர்ச்சி அ
நமது பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பழம், காய்கறி, வாசனை பொருட்கள், பழம், காயெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் வச்சிருந்தோம்னா ஸ்மெல் எடுத்துரும். அதனால வந்துட்டு புகை போட்டு எண்ணெய் தடவி வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு விலங்கு தோலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இப்போ பழம், காய்கறி எல்லாம் வாசனை எடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் தடவி புகை போட்டு ஒரு விலங்கோட தோலுக்குள்ள வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு இந்திய வேளாண் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளின் தோல் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிகத்தின் மூலம் நமது பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கிறது. அடுத்து வளர்ந்து வரும் சந்தை. முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு இடையில இந்தியாவின் சந்தை வந்துட்டு பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகள வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் பிற நாடுகள் பிற நாடுகள்ல வந்து வெளிநாட்டு நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட், வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் அப்படின்னா எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகிறது. இது இன்னொரு வகையில இந்திய பொருளாதாரம் வலிமையாக மாறுவதற்கு உதவி செய்யுது. இந்தியா வந்து குறைந்த முதலீட்டுல, குறைவான இடர்பாட்டு காரணிகளால அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டிருப்பதால் நம் நாடு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக மாறுகிறது. அடுத்து வந்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக பொருளாதாரத்துல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்தியா 7வது இடத்திலும், மொத்த வாங்கும் சக்தி பி அப்படின்னா ப்ராடக்ட் பர்ச்சேசிங் பவர்ல 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பெற்றுள்ளது. ஜிடிபில 7த் பிளேஸு. பி அதாவது வாங்கும் சக்தியில 3வது இடத்திலும் இந்தியா பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்தியா வந்துட்டு பொருளாதாரத்துல G20 நாடுகள்லயும் இடம் பெற்றிருக்கு அப்படின்றாங்க. இந்த G20 நாடுகள் குடுத்திருக்காங்க பாருங்க. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தெற்கு ஆப்பிரிக்கா, தெற்கு கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோல வந்து போட்டிருக்கேன். G20 உலக நாடுகள். அத நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட்னா கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. என்ன இப்படிலாம் ஷார்ட்கட் சொல்றாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஷார்ட்கட்னா கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும். அடுத்து வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டது. வேகமாக வளருதாம். 2016, 17ல சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பங்களிப்புடன் 2017ல 17 தலைகீழாப்பட்ட 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையில இந்தியா வந்துட்டு மிக வேகமாக வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. வேகமாக வளரும் பணிகள் துறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பெரும் பங்கு வந்து பணிகள் துறை வந்துட்டு ஆம் பங்களிப்பு தான். தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளன. பிபிஓன்னா என்னது? பிசினஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் அப்படின்றது. பிசினஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங்னா பிபிஓ. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பிசினஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளன. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. இத்தகைய வளர்ந்து வரும் பணிகள் துறைகள் நாட்டை உலகளவில் கொண்டு செல்லவும், பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவச் செய்யவும் துணை நிற்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியால வந்துட்டு வேகமாக வளரும் பணிகள் துறையா இருக்கு. பணிகள் துறையோட பங்களிப்பு வந்துட்டு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. நமது நாட்டின் வேகமான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களோட ப்ராடக்ட் பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்துள்ளது. வாழ்க்கை தரம் உயர்ந்தால் மக்களின் வாழ்க்கை முறை மாறிரும். அப்போ வந்துட்டு உள்நாட்டு நுகர்ச்சி வந்துட்டு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நகர்ப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரத்திற்கு பின்னர் நகர்ப்புறங்கள் விரைவான வளர்ச்சியை பெற்று வருகின்றன. மேம்பட்ட போக்குவரத்து தொடர்புகள், கல்வி, சுகாதார வசதிகள் நகரமயமாதலை மேலும் விரைவுபடுத்துது. மேம்பட்ட பொருளாதார தொடர்பு, கல்வி, சுகாதார வசதி இதெல்லாமே நகர்ப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சியை மேலும் விரைவுபடுத்துது. அடுத்து நிலையான பேரளவு பொருளாதாரம். உலக நாடுகள்ல இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருது. புள்ளி விவரங்கள் வந்துட்டு என்ன சொல்லுது? நடப்பாண்டு பொருளாதார ஆய்வறிக்கை இந்தியாவ நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. அதாவது இப்போ ஒரு அயர்ன் கம்பெனி, ஒரு ஸ்டீல் வந்து சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? நிலையா இருக்கும், உறுதியா இருக்கும், சிறந்த எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்றாங்கல்ல ஆட். அந்த மாதிரி நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ஆய்வறிக்கை வந்து இந்திய பொருளாதாரத்தை பத்தி சொல்லுது.
ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா 2014-15ஆம் ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவிகிதம் 8% இருக்கும் என நிர்ணயிச்சிருந்த போயும் உள்நாட்டு உற்பத்தி வந்து 7.6% வந்து இருந்துச்சு. இதன் மூலமா இந்தியா வந்து ஒரு நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சியுடையது என நிரூபித்து வருகிறது. எப்போ 2014, 15ல 8%ன்னு அவங்க கால்குலேட் பண்றாங்க ஜிடிபி. ஆனா 7.6% வந்துட்டு இருந்திருக்கு. அடுத்து மக்கட்தொகை பகுப்பு. இந்திய மனித வளத்துல வந்துட்டு மக்கட்தொகை பகுப்புன்னா பலம்ல வரும். மக்கட்தொகை அதிக மக்கட்தொகைன்றது பலவீனத்துல வரும். இப்ப மக்கட்தொகை பகுப்பு ஏன் பலம் அப்டின்னா, இளைஞர்களின் எண்ணிக்கை வந்துட்டு அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. இந்தியா வந்து அதிக அளவு இளைஞர்கள கொண்டிருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்திய இளைஞர்களின் திறமை, அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி ஆகியவை காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு அம் மனித வளம் ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது. மேலும் வெளிநாட்டு முதலீட்டையும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் இந்த இளைஞர்கள் எண்ணிக்கை வந்து ஈர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இளைஞர்களோட மக்கட்தொகை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, 2011ல 18 மேற்காசிய நாடுகளோட மக்கட்தொகைக்கு ஈக்குவலா வந்துட்டு இந்தியால இளைஞர்களின் மக்கட்தொகை இருக்கு. இந்திய இளைஞர்களின் மக்கட்தொகை வந்துட்டு 2011ல எவ்வளோ அப்படின்னா, 236 அ 236 மில்லியன். இங்க வந்து 232 மில்லியன் குடுத்துருக்காங்க. 232 மில்லியன் வந்துட்டு இந்தியால இளைஞர்களின் மக்கட்தொகை. இது வந்துட்டு 18 மேற்காசிய நாடுகளின் மக்கட்தொகைக்கு சமமா இருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த 18 மேற்காசிய நாடுகள் கூட முக்கியம் கிடையாது. ஆனா இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்திய பொருளாதாரத்தின் பலம், பலவீனம், வலிமையின்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிக மக்கட்தொகை சொன்னேனா, மக்கட்தொகை பெருக்கத்துல இந்தியா வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது நாடாக உள்ளது. வரும் காலத்துல சீனாவையும் மிஞ்சக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கட்தொகை வளர்ச்சி வீதம் வந்துட்டு இந்தியால அதிகமா இருக்கு. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு இது பெரிய தடையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கட்தொகை அதிகரிப்பு வந்து ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்துல இருக்கு. அப்ப மக்கட்தொகை அதிகரிப்பு 1000 பேருக்கு கால்குலேட் பண்றாங்க. 1000 பேருக்கு 1.7% என்ற வீதத்துல இருக்கு. இது வந்து ஆஸ்திரேலியா நாட்டின் எ நம்ம 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 இந்தியாவோட ஒரு ஆண்டோட மக்கட்தொகை பெருக்கம் வந்து ஆஸ்திரேலியா நாட்டோட மொத்த மக்கட்தொகைக்கே சமமா இருக்காம். இப்போ 1.7% நமக்கு அதிகரிக்குது அப்படின்னா, ஆஸ்திரேலியா நாட்டோட மொத்த மக்கட்தொகையே 1.7% தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமைன்றது ஒரு பலவீனம். இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வின் நிலை நீடிக்கிறது. அதாவது அதிக அளவுல வருமானத்த, சொத்துக்கள வச்சிருக்கவங்க 10% வந்துட்டு 10% இருக்காங்க அப்படின்னா, ஆம் அவங்கள்ட்ட தான் மேலும் மேலும் சொத்துக்கள் போய் குமியுது அப்படின்னு சொல்றாங்க. இது சமுதாயத்துல மீதி இருக்கிற வறுமை நிலையில இருக்கிறவங்களுக்கும், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களையும் வந்துட்டு அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும், ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நிலையான வளர்ச்சி நம்ம அடைஞ்சிட்டு வந்தாலும், அத்தியாவசிய பண்டங்களின் விலை வந்துட்டு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொடர் விலை உயர்வு வந்து என்ன பண்ணும்? வாங்கும் சக்திய குறைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிரந்தர வருமானம் இல்லாதவங்கள தான் இந்த அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு வந்துட்டு பாதிக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. உள்கட்டமைப்பு பலவீனம். கடந்த 10, 20 ஆண்டுகள்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சி படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் கூட, அது வந்து பத்தல அப்படின்னு சொல்றாங்க. அது எது எதுல அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம். அதாவது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அ பண்டங்கள் எல்லாத்தையுமே ஒரு நமக்கு விக்கிறாங்கல்ல பொருட்கள். இப்ப ஐஸ்கிரீம்ன்னு வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து ஒரு பண்டம். அந்த பண்டத்த வந்துட்டு நம்ம ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட் தேவ. அப்ப போக்குவரத்து வேணும். அப்ப ஐஸ்கிரீம் வந்து உருகாம இருக்கிறதுக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி அந்த கூலர் பாக்ஸ் தேவ. அப்ப மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம் போன்றவை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேலைவாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை. அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதிய அதிகரிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதிகரிப்பு தான் அவசியம். ஆனா இந்தியால வந்துட்டு வேலைவாய்ப்ப உருவாக்க முடியல. அதனால இந்திய பொருளாதாரம் வந்துட்டு வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்ற நிலையில தான் இருக்கு. அடுத்து பழமையான தொழில்நுட்பம். வேளாண்மை மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களோட தொழில்நுட்ப நிலை இன்னும் வந்துட்டு பழமையானதாக, வழக்கொழிந்ததாக உள்ளது. இப்ப இதுவரைக்கும் ஒரு ரீகேப் வந்து பார்க்கலாம்.
அப்ப வந்து இந்திய பொருளாதாரத்துல இலக்குமுறை பொருளாதாரத்துல இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்னு சொன்னது சுந்தர் பிச்சை. இப்போ வந்துட்டு பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் பார்த்தாங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வந்துட்டு ஆம், ஒரு நாட்டோட வருமானத்தால மட்டும் கணக்கிடப்படாம மொத்த உள்நாட்டு உற்பத்தியால கணக்கிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு. இப்போ பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிளஸ் அவங்களோட வாழ்க்கை தரம். வாழ்க்கை தரத்துல 3 விஷயங்கள இன்க்ளூட் பண்றாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ், வாழ்க்கை தர குறியீடு பீப்பிள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுன்றத 1972ஆம் ஆண்டு பூட்டாம் அரசின் 4வது மன்னரான ஜிக்மே ஜிங்கே வாங்சுக் என்பவரால உருவாக்கப்பட்டது. இவர் வந்துட்டு நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம்ன்ற 4 விஷயங்கள இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுல இன்க்ளூட் பண்றாரு. இந்த பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்தின் அடிப்படையில நம்ம வளர்ந்த நாடு, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்னு பிரிக்கிறாங்க. வளர்ந்த நாடுகளுக்கு கப்ஜி அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், இங்கிலாந்து. அதே மாரி வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் அப்படின்றது, தன் நாட்டுல இருக்க வளங்கள, சுரங்கங்கள, உழைப்பாளர்கள முழுமையாக பயன்படுத்தாத நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட அண்டை நாடுகளான பங்களாதேஷ், மியான்மர், இந்தோனேஷியா, பாகிஸ்தான் பிளஸ் ஒரு ஆப்பிரிக்காவையும் சேர்த்துக்கணும். இந்த நாடுகள வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னும் பேர் வைக்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்துல ஜிடிபி தரவரிசை இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் 2016 அறிக்கையின்படி 7வது இடத்துல இந்தியா இருக்கு. எத்தனை பெர்சன்டேஜோட அப்படின்னா 7% ஜிடிபியோட 7வது இடத்துல இருக்கு. நம்மளோட வளர்ச்சி வந்துட்டு நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருந்தாலும் கூட பின்தங்கி இருக்கிறதுக்கான சில அறிகுறிகளும் இருக்கு. முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் வந்துட்டு உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி, உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழு வேலைவாய்ப்பு, தொழில்துறையில் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழிற்செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகரமயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை, நல்ல ஆட்சி. இந்திய பொருளாதாரத்தோட பலம்னு பார்த்தோம்னா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இப்ப தனியார் துறையும், பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படுது. அதுல பொதுத்துறையில வந்துட்டு கனரக துறைகள் அடிப்படை கனரக தொழில்கள் வந்துரும். தனியார் துறை வந்து தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையும் சிறந்த நிர்வாகத்துல இருக்கு. இந்த கலப்பு பொருளாதாரம் வந்துட்டு நேருவோட ஐடியான்னு சொல்லிட்டேன். அடுத்து செகண்ட் வந்துட்டு வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்குது. 60% மக்கள் வந்துட்டு வேளாண் துறை தான் நம்பி இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை தரமா இருக்குது. வாழ்க்கை ஆதாரமா. அப்ப ஜிடிபில 17% பங்களிப்ப வந்துட்டு வேளாண் துறை கொண்டிருக்கிறது. இது G20 உலக நாடுகள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 3 வந்துட்டு வளர்ந்து வரும் சந்தை. முன்னேறிக் கொண்டிருக்கும் நாடுகளுக்கு இடையில இந்தியாவோட சந்தை வந்துட்டு வளர்ந்து வரும் சந்தையாக தான் இருக்கு. ஏன்னா நிலைத்த உள்நாட்டு உற்பத்திய கொண்டிருக்கு. அதனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாமே இவங்கலாம் ஆர்வம் காட்டி வந்து முதலீடு பண்றாங்க. அதனால வந்துட்டு இதுவும் வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு வளருது. வளர்க்க ஒரு காரணமா இருக்கு. அப்ப இந்தியா வந்துட்டு குறைந்த முதலீட்டுல குறைவான இடர்பாட்டு காரணிகள அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டுள்ளதால நமது நாடு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக இருக்கு. அதுக்கடுத்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்தியால வந்துட்டு ஜிடிபில 3 பிளேஸ்லயும், வாங்கும் சக்தியில 3வது இடத்திலும் இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் வந்து நல்லா வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இருக்கு. அதுலயும் வேகமாக வளரும் பொருளாதாரமா இருக்கு. ஏன் அப்டின்னா 2016, 17ல சீன மக்கள் குடியரசு நாட்டுக்கு அடுத்தபடியாக ஜிடிபில 7.1% பெற்றிருக்கு. இதனால இந்தியா வந்துட்டு மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக இருக்கு. வேகமாக வளரும் பணிகள் துறை, தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளன. இவை வந்துட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. இப்ப பணிகள் துறை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தகவல் தொழில்நுட்பமா இருக்கட்டும், பிபிஓவா இருக்கட்டும், உலக அளவுல நம்ம பணிகள் துறைகள் வந்துட்டு நம்ம நாட்ட உலக அளவுல கொண்டு செல்ல உலகம் முழுவதும் பரவச் செய்யவும் துணை நிற்கின்றன. பேரளவு ஒரு நாட்டு நுகர்ச்சி. நம் நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி, வாழ்க்கை தரம் எல்லாமே உயர்ந்தனால, உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவதும் பெருமளவு அதிகரித்திருக்கிறது. வாழ்க்கை தரம் உயர்ந்தா வா வா வாழ்க்கை முறை மாறியிருக்கு. நகர் பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியில நகரமயமாதல் ஒரு முக்கிய அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. அ சுதந்திரத்திற்கு பின்னர் வந்து நகர்ப்புறங்களின் விரைவான வளர்ச்சி பெற்று வருகிறது. மேம்பட்ட போக்குவரத்து, தொடர்புகள், கல்வி, சுகாதார வசதிகள் இதெல்லாமே நகரமயமாதல மேலும் விரிவுபடுத்துகின்றன. கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம், தகவல் தொடர்பு. அடுத்து நிலையான பேரளவு பொருளாதாரம். இந்தியா வந்துட்டு ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, 2000 எந்த வருஷம்?
2014, 15ஆம் ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8% கால்குலேட் பண்ணியிருந்த போதும், நமக்கு 7.6% ஜிடிபி வந்து கிடைச்சிருக்கும். அதனால இந்திய பொருளாதாரத்த வந்துட்டு நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை பகுப்பு இந்தியால வந்துட்டு இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதனால வந்துட்டு வெளிநாட்டு முதலீடுகள வந்துட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. 232 மில்லியன் வந்துட்டு இந்திய இளைஞர்கள் இருக்காங்க. இவங்க 18 மேற்காசிய நாடுகளின் அ மொத்த மக்கள் தொகைக்கு ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பொருளாதாரத்தோட வலிமையின்மைன்னு பார்த்தோம்னா, அதிக மக்கட்தொகை. மக்கட்தொகையில சீனா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு. இன்னும் போற போக்குல பார்த்தோம்னா, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸையும் தொட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துல 1000 பேருக்கு 1.7% என்ற வீதத்துல மக்கட்தொகை இன்கிரீஸ் ஆகுது. இந்த 1.7%ன்றது ஆஸ்திரேலிய நாட்டோட மொத்த மக்கட்தொகைக்கே சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட பொருளாதாரத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு, வறுமையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10% ம் இந்தியர்களோட சொத்துக்கள் வந்து 10% வந்துட்டு பணக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த பணக்காரவங்களுக்கு தான் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இதனால பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும், அ மீதி இருக்கிறவங்க வந்துட்டு ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் இருக்கின்றன. அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்ந்துருச்சு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிக அளவுல இருந்த போதிலும், வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்த போதிலும், அத்தியாவசிய பண்டங்களின் விலை வந்து உயர்ந்திருக்கு. இதனால வந்துட்டு வாங்கும் சக்தி வந்துட்டு குறையுது. எப்படி அப்படின்னா, நிரந்தர வருமானம் இல்லாதவங்க எப்படி பொருள் வாங்குவாங்க? அதனால அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு வந்துட்டு நமக்கு ஒரு பலவீனம் தான். அடுத்து உள்கட்டமைப்பு பலவீனம். கடந்த 20 ஆண்டுகள்ல உள்கட்டமைப்பு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், மின்னாற்றல் போக்குவரத்து, பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம் இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு அடிப்படை கட்டமை வசதி குறைவா இருக்கு அப்படின்னு சொல்ட்டாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. இந்தியால வந்துட்டு பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சா கூட, இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை தான் கொண்டிருக்கு. அதுக்கப்புறமா பழமையான தொழில்நுட்பம். அ வேளாண்மை மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள்ல தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாக, வழக்கொழிந்ததாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ட்டாங்க. அடுத்து இந்தியாவில் மக்கட்தொகை போக்குகள். மக்கட்தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பது தான் மக்கட்தொகையியல். மக்கட்தொகையியல்னா என்ன? மக்கட்தொகை போக்குகள் பற்றி, மக்கட்தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பது மக்கட்தொகையியல். மக்கட்தொகையில என்னெல்லாம் இன்க்ளூட் பண்றாங்க? மக்கட்தொகையோட கூறுகள் பாருங்க. மக்கட்தொகையோட அளவு எவ்வளோ இருக்கு? அதோட வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்கு? மக்கட்தொகை எப்படி வளரும்? எப்படி குறையும்? பிறப்பு, இறப்பு வீதத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். மக்கட்தொகை அடர்த்தி எப்படி இருக்கு? பாலின விகிதம் எப்படி இருக்கு? வாழ்நாள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? எவ்வளோ நாள் வாழ்றாங்கன்றத பொறுத்து தான் பிறப்பு, இறப்பு விகிதம் இருக்கும். பாலின விகிதம், வளர்ச்சி வீதம், மக்கள்தொகை அளவு. இதோட எழுத்தறிவு விகிதத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்ப மக்கள்தொகை அளவு அப்டின்னா பாருங்க, 1901ல இந்தியால 23.84ன்னு 24ன்னு அப் அப்ராக்ஸிமேட்டா வச்சுக்கலாம். 1901ல 24,00,00,000 மக்கள் தொகை இருந்திருக்கு. அது பாருங்க 1921ல வந்துட்டு ஆ வந்துட்டு 0.03% வந்துட்டு கொறைஞ்சிருக்கு. இந்த 1921 வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, சிறு பிளவு ஆண்டு அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இதே மாரி 1951ல 1951லயும் இதே மாரி கொறைஞ்சிருக்கு. இத வந்துட்டு பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. 21 டூ 31 காலகட்டத்தில இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் இத வந்துட்டு சிறுபிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 51 வந்து என்ன சொன்னோம்? பெரும் பிரிவினை ஆண்டு. அடுத்து 61ல பாருங்க, அப்படியே வந்துட்டு 1.96 அதாவது அப்ராக்ஸிமேட்டா 2% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதனால இது மக்கட்தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2000ஆம் ஆண்டு வந்து மக்கட்தொகை வந்துட்டு எவ்வளவு ஆயிருச்சு? 1 பில்லியன் வந்து அதாவது 100,00,00,000 தாண்டிருச்சு. அடுத்து 2011ல 121,00,00,000 மக்கட்தொகை இருக்கு. இதுல வந்துட்டு இளைஞர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி. அதனால இது மக்கட்தொகை மாறுதலை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த கீழ குடுத்திருப்பாங்க பார்த்துறலாம். கடந்த 100 ஆண்டுகள்ல மக்கள் தொகை வந்துட்டு 4 அளவு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சீனாவுக்கு அடுத்து 2வது நிலையில இருக்கும். புவி பரப்புல 2.4% இந் அ இந்தியா வந்துட்டு 32.87 லட்சம் சதுர கிலோமீட்டரோட 2.4% புவி பரப்பு உலகத்துல இருக்கு. இது ஆனா வருவாயில 1.2% தான் இருக்கு. ஆனா மக்கள் தொகையில 17.5% தன்னகத்துல கொண்டு இருக்கு. வேறு வகையில் கூறினால், உலக மக்கள் தொகையில 6ல ஒருவர் வந்துட்டு இந்தியர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து
உண்மையில உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களோட மக்கள் தொகை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உமால யூ வந்து உத்தரப்பிரதேசம், மா வந்து மகாராஷ்டிரா. இதோட மக்கள் தொகை வந்துட்டு மக்கள் தொகையில 3ஆம் இடம் பிடித்திருக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை விட அதிகமா இருக்கு. அப்போ இந்தியால இருக்க மாநிலங்களின் மக்கள் தொகை உலகில் உள்ள பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிக அளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த பாக்ஸ் தான். காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா முதலான கொள்ளை நோய்கள் காரணமாக பஞ்சம் ஏற்பட்டு 1911, 21ஆம் காலகட்டத்தில மக்கள் தொகை வந்துட்டு எதிர்மறையா குறைஞ்சிருக்கும். சாரி, அங்க நான் வந்து தப்பா சொல்லிட்டேன். 1921ல வந்து மக்கள் தொகை இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால அத வந்துட்டு பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு பெரும் பிரிவினை ஆண்டு, அடுத்தது சிறு பிளவு ஆண்டு, அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. இது வந்து எனக்கு அடிக்கடி கன்ஃப்யூஸ் ஆகுறது. அதனால அந்த டேட்டாவ நான் தப்பா சொல்லிட்டேன். சாரி. 1921ஆம் ஆண்டு ஒரு பெரும் பிரிவினை வந்துட்டு இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடைபெற்றுச்சு. அந்த பெரும் பிரிவினைக்கு அப்புறமா ஒரு குண்டு போடுறாங்க இந்தியா மேல. அப்போ ஒரு சிறு பிளவு ஏற்படுது. அதுக்கப்புறமா அ ம் இன்னும் நெறைய குண்டுகள் போடுறாங்க. அப்ப வெடிக்க ஆரம்பிச்சுருது. அந்த மாரி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பெரும் பிரிவினை ஆண்டு 1921. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33லேருந்து 1.25ஆ குறைஞ்சிருச்சு. அதனால அத சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி 66ல என்ன ஆகுது அப்படின்னா 1.96, அதாவது அப்ராக்ஸிமேட்டா 2% வந்து இன்கிரீஸ் ஆகிருது. அதனால இதத்தான் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பெரும் பிரிவினை ஏற்படுது. பிரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் குண்டெல்லாம் போடுவாங்க. சிறு பிளவு ஆண்டு அதுக்கடுத்து வந்துட்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன், அதாவது 100 கோடி அளவை கடந்துருச்சு. 102 சம்திங் வரும். அடுத்து 2000 102.7. அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதனால 2011 மக்கள் தொகை மாறுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிறப்பு, இறப்பு விகிதம் பார்க்கலாம். 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம் 1000 மக்கள் தொகைக்கு இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை. வெவ்வேறு ஆண்டுகள்ல இந்தியாவோட குழந்தை பிறப்பு, இறப்பு விகிதம் வந்து பார்க்க போறோம். 51ல பாருங்க 39, அதாவது இங்க வந்து நமக்கு பாயிண்ட்ஸ்ல குடுத்துருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல் நம்பரா வந்து கன்வெர்ட் பண்ணி படிச்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ 1951ல 40 பேர் பிறந்தா 27 பேர் இறந்திருக்காங்க. அதாவது 0.5 அண்ட் 0.5க்கு கீழ இருக்கிறத 27 அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 27.6ன்னு இருந்துச்சுன்னா, அத நம்ம 28ன்னு வச்சுக்கணும். நமக்கு தெரியும் 5க்கு மேல இருக்கிறத ஒண்ண ஆட் பண்ணிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0.5, 0.6ன்னு வரும்போது, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஒண்ண ஆட் பண்ணிக்கணும். அந்த கான்செப்ட்ட இங்க வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா 1951ல 40 பேர் பிறந்தா 27 பேர் இறந்துருவாங்க. 2001ல பாருங்க, அ 25 பேர் பிறக்குறாங்க அப்படின்னா, அதுல 8 பேர் இறந்து போயிருவாங்க. 2011ல 22 பேர் பிறக்குறாங்க அப்படின்னா, 7 பேர் இறந்துடுறாங்க. அப்போ 1951ல பார்த்தோம்னா, இறப்பு விகிதம் 27ஆ இருக்கு. 2011ல இறப்பு விகிதம் 7ஆ இருக்கு. அதே பிறப்பு விகிதம் 1951ல 40ஆ இருக்கு. 2011ல 22 இருக்கு. அப்போ பிறப்பு விகிதமும் குறைஞ்சிருக்கு, இறப்பு விகிதமும் குறைஞ்சிருக்கு. ஆனா, அ இறப்பு விகிதத்த விட வந்து பிறப்பு விகிதத்த விட இறப்பு விகிதம் தான் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால வந்து மக்கள் தொகையில அது பெருசா வந்து எந்த டிஃபரன்ஸையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்துட்டு அடுத்து பாருங்க இங்க. கேரளா வந்து மிக குறைந்த பிறப்பு விகிதமாக 15% கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம் அதிக பிறப்பு விகிதமாக 30% கொண்டிருக்கு. கேரளான்றப்ப குறைந்த பிறப்பு விகிதம் 15%, உத்தரப்பிரதேசம் அதிக பிறப்பு விகிதம் 30%. அடுத்து மேற்கு வங்காளம் பாருங்க, மிக குறைந்த இறப்பு விகிதமாக 6.3யும், ஒடிசா வந்துட்டு அதிக இறப்பு விகிதமாக 9ம். அங்க 6னா இங்க 9. அடுத்து மாநிலங்களுக்கு இடையே இந்த 10 ஆண்டுகள் 2001-11ல பீகாரோட மக்கள் தொகை பெருக்கம் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேரளால வந்துட்டு மக்கள் தொகை பெருக்கம் அப்ப கம்மியா இருக்கும். அ குறைந்த இறப்பு விகிதத்தையும், மக்கள் தொகை பெருக்கம்
இந்த இப்ப நம்ம படிச்சோம்ல இந்த டேட்டா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு குமோப் குமோபுக்கு குமோப் அப்படின்னு கேல ஆரம்பிச்சு கேல முடியும். குமோ குமோபுக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குமோப்க் அப்படி இல்ல. கேல வந்துட்டு கேரளா. அடுத்து யூ வந்து உத்தரப்பிரதேசம். KUMOBK அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குமோப்க். இப்ப கே வந்துட்டு கேரளா. குறைந்த பிறப்பு விகிதம். யூ வந்து உத்தரப்பிரதேசம். அதிக பிறப்பு விகிதம். எம் வந்துட்டு மேற்கு வங்காளம். குறைந்த இறப்பு விகிதம். ஓ வந்து ஒரிசா. அதிக இறப்பு விகிதம். பி வந்து பீகார். அதிக மக்கள் தொகை அடர்த்தி. கே வந்து கேரளா. குறைந்த பிறப்பு விகிதம். அதுக்கடுத்து இப்ப வந்து இங்க பீமொரு ஸ்டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. வட மாநிலங்கள. என்னென்ன அப்டின்னா, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் பீமரு மாநிலங்கள் எனப்படுகின்றன. அவை அதிக மக்கட்தொகை கொண்ட மாநிலங்கள் ஆகும். அடுத்து மக்கட்தொகை அடர்த்தி. மக்கட்தொகை அடர்த்தினா என்ன? ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல வசிக்கிற மக்களின் எண்ணிக்கை. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர்ல எவ்வளோ பீப்பிள்ஸ் இருக்காங்கன்னு பார்க்குறது தான் மக்கட்தொகை அடர்த்தி. மொத்த நிலப்பரப்பு மாறாது இருக்கும்போது, அதிகரிக்கும் மக்கட்தொகையானது மக்கட்தொகை அடர்த்திய வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மக்கட்தொகை அடர்த்தி இஸ் ஈக்வல் டூ குறிப்பிட்ட நிலப்பகுதியில இருக்க மொத்த மக்கட்தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. 1951ல பாருங்க, 117 பேர். அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடி வந்துட்டு மக்கட்தொகை அடர்த்தி கம்மியா தான் இருந்திருக்கு. 100க்கும் குறைவா இருந்திருக்கு. 51ல வந்துட்டு மக்கட்தொகை அடர்த்தி 117. அப்போ 100 + 17. 2001ல 300 + 25 325. 2011ல 300 + 82 382. இது வந்துட்டு இந்தியாவோட மக்கட்தொகை. இதே தமிழ்நாடுக்கு பார்த்தோம்னா 2001ல வந்துட்டு மக்கட்தொகை அடர்த்தி 480 இருக்கும். 2011ல மக்கள்தொகை அடர்த்தி 555 அதாவது 555 இருக்கும். இத வந்து சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. படிக்கும்போதே சேர்த்து படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த பாக்ஸ தான் இங்க குடுத்துருக்காங்க. நாடு விடுதலை அடைவதற்கு சற்று முன்னாடி மக்கள்தொகை அடர்த்தி 100க்கும் குறைவு தான். ஆனா விடுதலைக்கு பின்னாடி 1951ல 117 மக்கள்தொகை அடர்த்தி, 2001ல 325, 2011ல 382 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு மக்கள்தொகை அடர்த்தி வந்துட்டு அ இப்படி இருந்துச்சுன்னா, மக்கள்தொகை அழுத்தம் வந்து மேலும் அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இப்ப வந்து மக்கள்தொகை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலங்கள் குடுத்துருக்காங்க. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள். கேரளா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளா பார்த்தாலே நமக்கு தெரியும் சின்ன ஸ்டேட்டு. அங்க வந்துட்டு பிறப்பு விகிதம் கம்மி தான். அங்க இறப்பு விகிதமும் கம்மியா தான் இருக்கு. அப்படின்றப்போ அங்க வந்து மக்கள்தொகை அடர்த்தி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அந்த நிலப்பரப்புல எவ்வளோ பீப்பிள் இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது கேரளா வந்து மக்கள்தொகை அடர்த்தி அதிகமா இருக்கு. இந்த இடத்துலயும் அங்க ஆல்ரெடி வந்துட்டு பிறப்பிறப்பு விகிதத்துக்கு வந்துட்டு குமோப்க் அப்படின்னு படிச்சோமா, இங்க இந்த இடத்துல வந்து கும்பு அப்படின்னு படிக்க போறோம். கும்பு அவ்வளோதான். கும்புனா கேனா கேரளா, யூனா உத்தரப்பிரதேசம், எம்னா எம்னா மேற்கு வங்காளம், பீனா பீகார். ஏன் மேற்கு வங்காளம்? மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்டிருக்கு அதனால. பீகார் வந்துட்டு அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்டது. அடுத்து உத்தரப்பிரதேசம். அ இந்தியாவின் சராசரி அடர்த்திய விட மக்கள் தொகை அதிகம் உள்ளது. இப்ப பீகார் வந்துட்டு ஆ 2011 படி வந்துட்டு பீகார் வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்கும் அப்டின்னா, 1102 பேர் வந்து கொண்டிருக்கும். மக்கள் தொகை அடர்த்தி பீகார். அதனை அடுத்ததாக மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் வந்து 880 பேர கொண்டிருக்கும் 1 சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்து வந்துட்டு 1 சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் கொண்ட மாநிலம் எதுனா, அருணாச்சல பிரதேசம். குறைவான மக்கள் தொகை அடர்த்தி. இப்ப மக்கள் தொகை அடர்த்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பீகார், செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது மேற்கு வங்காளம், லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அருணாச்சல பிரதேசம் 17 பேர் தான். அடுத்து பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்றது தான் பாலின விகிதம். பாலின விகிதத்துல வந்துட்டு ஆண், பெண் சமநிலையை அளவிட பாலின சமநிலை வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 1951ல இந்தியா அளவுல 1000 பேத்துக்கு 946 பேர் இருந்திருக்காங்க. 2001ல 1000க்கு 933 பேர் இருந்திருக்காங்க. 2011ல 940 பேர் வந்து பெண்கள் இருந்திருக்காங்க. இது இந்தியா லெவல்ல. இந்தியா லெவல்ல 2011ல 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். அதாவது 60 பெண்கள் கம்மியா இருக்காங்க. இதே தமிழ்நாடு லெவல்ல பார்த்தோம் அப்டின்னா, அ தொ 995 பெண்கள் வந்து இருக்காங்க 1000 ஆண்களுக்கு.
ஓகேவா? இதையும் சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்தியால வந்துட்டு பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் வந்துட்டு அதிகமா தான் இருக்கு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, ஆ பாலின விகிதம் வந்துட்டு இந்தியால வந்து அதிகரிச்சிருக்கு. ஆமா. 933 கம்பேர் பண்ணும்போது 940 அதிகம் தான். அப்படின்னு சொல்ல வராங்க. இப்ப கேரளா வந்துட்டு மற்ற மாநிலங்கள விட பாலின விகிதத்துல 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் வந்து கொண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே வந்துட்டு கம்மியான பாலின விகிதம் கொண்டிருப்பது வந்து ஹரியானா. அப்போ ஹரியானால அரிதாக தான் பெண்கள் இருப்பாங்க அப்படின்ற ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஹரியானால 877 பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாலின விகிதத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கேரளாவா, செகண்ட் பிளேஸ் வந்துட்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசமும், 3 பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு வந்து இருக்கு. தமிழ்நாடு 995 பாலின விகிதம் கொண்டது. அடுத்து பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவு வாழ்நாள் எதிர்பார்ப்பு என குறிப்பிடப்படுகிறது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. இறப்பு விகிதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, வாழ்நாள் காலம் குறையும். இறப்பு விகிதம் குறைஞ்சுச்சு அப்படின்னா, வாழ்நாள் காலம் அதிகரிக்கும். அதாவது 2மே வந்துட்டு ஆ ஆப்போசிட்டா இருக்கு. இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கு. அதாவது இறப்பு விகிதம் குறைஞ்சுச்சுன்னா, வாழ்நாள் எதிர்ப்பு காலம் அதிகரிக்கும். வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரிச்சா, இறப்பு விகிதம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்டவணையில குடுத்துருக்காங்க. இதுல நம்ம 2011 பாருங்க. 2011 ஆ சரி ஓகே. 1901ல வந்துட்டு 21 அப்படின்னு இருந்தா, அம் ஆயுள் காலம் வந்துட்டு 23ன்னு இருந்தது. 2011ல 63ஆ மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 51 1951ல மொத்த ஆயுட்காலம் 32 தான். 1901ல 23 அத அப்படியே 23 தலைகீழா போட்டா 32. அதான் 51ல. அடுத்து 1991ல பாருங்க, 59 வருஷம் தான் இருந்திருக்கும். 91, 59 60லேருந்து 1 கடன் வாங்கி அந்த 90க்கு ப்ளஸ் 1 91ல குடுத்துருக்கோம். இப்ப 91ல 59 2001ல 62.5 2011ல 63.5 அப்போ வந்துட்டு ஆண், பெண் அப்படின்னு வரும்போது, ஒரு 63.5ன்றது 63ன்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள் வந்து அ அ எப்பயுமே வாழ்நாள் எதிர்பார்ப்புகளும் ஜாஸ்தி தான். பெண்கள் அதுலேருந்து 1 ஜாஸ்தியா 64, ஆண்கள் அந்த 63லேருந்து 1 கம்மியா 62. இந்த கான்செப்ட்ல வச்சுக்கணும். அடுத்து எழுத்தறிவு விகிதம். இது மொத்த மக்கள் தொகையில எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது. எழுத்தறிவு விகிதம் 1951ல வந்துட்டு 4ல ஒரு பையன் வந்துட்டு படிச்சவன். பெண்கள்ல 12ல ஒரு பொண்ணு வந்து படிச்சவ. ஆவரேஜா வந்து 6ல ஒருத்தர் வந்து படிச்சவங்க. இப்ப இந்த எழுத்தறிவு விகிதம் இங்க குடுத்துருக்காங்க. அ இது வந்து 1951க்கு நம்ம வந்து 9 டேபிள் 9 1 9 9, 2 9 18, 3 9 27. அப்போ பெண்கள் வந்துட்டு 9% படிச்சிருக்காங்க. ஆண்கள் வந்துட்டு அ 27 படிச்சிருக்காங்க அப்படின்னா, அது 2க்கும் நடுவுல ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா, 18 வந்துட்டு அம் ஆவரேஜ். 2001 டேட்டா நமக்கு தேவையில்ல. 2001 ஒண்ணும் கிடையாதுப்பா. 65% மொத்தம். அதுல பாய்ஸ் வந்துட்டு 75, கேர்ல்ஸ் வந்து 54 அவ்வளோதான். இது 2011 ரொம்ப ரொம்ப முக்கியம். பாய்ஸ் வந்து 82%ம், கேர்ல்ஸ் வந்து 65.5 ஆவரேஜா 74.04% வந்து எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எழுத்தறிவு விகிதத்துல வந்துட்டு இருக்கிற டாப் ஸ்டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. கேரளா 94%, மிசோரம் அதுலேருந்து ஒரு 3% கம்மி 91%, கோவா 88 அதுவும் ஒரு 3% தான் கம்மியா வரும். 88 அப்ப கேரளா, மிசோரம், கோவா, அடுத்து ஹிமாச்சல பிரதேசம் 83, மகாராஷ்டிரா 82, சிக்கிம் 81, தமிழ்நாடு 80.1யோடையும், பீகார் வந்துட்டு குறைவான எழுத்தறிவு விகிதம். அதாவது 61.8% கொண்டுள்ளது. கேரளா வந்துட்டு அதிக எழுத்தறிவு விகிதமும், பீகார் வந்து குறைந்த எழுத்தறிவு விகிதம். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாமா? இதுக்கு வந்து சும்மா ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் சேர்த்து, கேமின்னு ஒரு பொண்ணு இருக்கா, கோகின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க 2 பேத்துக்கும் மாசின்னு ஒரு தம்பி இருக்கான். கேமின்னு ஒரு பொண்ணு இருக்கா. கோகிலான்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப கேமி, கோகின்னு 2 பொண்ணும்,
மாசின்னு ஒரு தம்பி. அவங்க 2 பேத்துக்கும் மாசின்னு ஒரு தம்பி இருக்கான். இப்ப கேமில கே வந்து கேரளா, மீ வந்து மிசோரம், கோ வந்து கோவா, ஹி வந்து ஹிமாச்சல பிரதேசம், மா வந்து மகாராஷ்டிரா, ஷி வந்து சிக்கிம், தா வந்து தமிழ்நாடு, பி வந்து பீகார். இப்ப கேமி, கோஹி, மாசி, தம்பி. ஓகே. இயற்கை வளங்கள் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோல இயற்கை வளங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ்.